வணக்கம். வெல்கம் டு கந்தன் அகாடமி. 24 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் டீச்சிங் ஆப்டிடியூட நான் ஸ்டார்ட் பண்றேன். 24 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் 10 யூனிட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஈச் யூனிட்டுக்கு நான் 2 கிளாஸ்ன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் பென் அண்ட் பேப்பரோட கொஞ்சம் எடுத்துட்டு உட்காந்துக்கோங்க. ஏன்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக மட்டுமே. டீச்சிங் ஆப்டிடியூட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டீச்சிங் ஆப்டிடியூட் இந்த யூனிட் எதுக்கு நம்ம யூஜிசி நெட்ல கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போவாங்க, அதை பத்தினதான் டீச்சிங் ஆப்டிடியூட்னு ஒரு தனியா யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க யூஜிசி நெட்ல. இந்த யூனிட்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூஜிசி நெட்ல ஸ்டாண்டர்டைஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. லெவல் வந்து ஒரு ஒரு வாட்டி ஹையரா மாறிட்டே போகுது. ஆனா பேசிக்கான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டீச்சிங் நம்ம பார்க்கலாம். டீச்சிங் இஸ் தி ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் என்விரான்மெண்ட். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கோம்னா அது ஆர்கனைஸ்டா தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எடுக்கிறோம், இதுக்கு நம்ம ஜூம் மீட்டிங் வைக்கிறோம், மைக் இருக்கு, கேமரா இருக்கு, ஒரு பிபிடி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம். இது எல்லாமே ஆர்கனைஸ்டாவும் ஒரு ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல நம்ம பண்றோம். அந்த இடத்துல நம்ம பண்றதா டீச்சிங் நம்ம சொல்றாங்க. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டெலிவரி ஆஃப் a ஸ்கில் ஆர் a சப்ஜெக்ட் விச் இஸ் ப்ரீ பிளான்டு பிஹேவியர் சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு பிபிடி ப்ரெசென்ட் பண்ணா நான் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்பதான் என்னால கிளாஸ் அந்த இடத்துல நடத்த முடியும். இதுதான் டீச்சிங்கோட மெயின் ஆப்ஜெக்டிவா இப்போ வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம். எல்லா இடத்துலயுமே டீச்சிங்கிறது வந்து நார்மலா டே டு டே லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் இதுல வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் எது வேணா நம்ம சொல்லிட்டே போகலாம். எல்கேஜில இருந்து பிளஸ் டூ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம்னா ஒரு கைடன்ஸ் இருக்கணும். அதுதான் டீச்சரா நம்ம ஒரு கைடன்ஸ் பண்றோம். அந்த கைடன்ஸை அந்த பசங்க ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, அவங்க கரெக்டா கொண்டு போய் டெலிவரி பண்றாங்களா. இந்த சம்மிட்டிவ் எவாலுவேஷன் நம்ம ஒன்று படிப்போம். அந்த சம்மிட்டிவ் எவாலுவேஷன்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியும். அந்த ஸ்டூடெண்ட் எப்படி வந்து நம்ம கொடுத்த கீ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணதை யூஸ் பண்ணி அவங்களோட பிஹேவியர்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது அச்சீவ் ஆயிருக்கா அச்சீவ் ஆகலையா. இதுதான் டீச்சிங். இதான் வாட் இஸ் டீச்சிங்ல நான் கொடுத்த ஸ்லைட்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் டீச்சிங். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் டீச்சிங் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நிறைய இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, டெலிவரி ஆஃப் ஏ கண்டென்ட் பை ஏ டீச்சர். ஒரு டீச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்றது, அந்த என்ன விஷயமா வேணா இருக்கட்டும், ஒரு ஒரு டீச்சரா இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றாங்கன்னா அது பேர் இன்ஸ்ட்ரக்ஷன். டீச்சிங் பாத்தீங்கன்னா டீல்ஸ் வித் தி தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் சாரி கொஞ்சம் ஸ்லைடு கொஞ்சம் இதுவா இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டீல்ஸ் வித் தி தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ரெண்டுமே டீச்சிங்கும் இன்ஸ்ட்ரக்ஷனும் டிட்டோ சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் தியரிட்டிக்கலா அதை கொண்டு போனாங்கன்னா, தியரிட்டிக்கலா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட டெலிவரி பண்ணாங்கன்னா அது டீச்சிங். இன்ஸ்ட்ரக்ஷனா நான் பேசுறது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்றது அது இன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரைனிங்னா அது டோட்டலா வேற. இப்போ வந்து ட்ரைனிங்ல நம்ம ஜிம் ட்ரைனர்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்விமிங் ட்ரைனிங்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லி தர்றது தான் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பார்த்துருப்போம், ப்ராக்டிக்கல் லேபுக்கு போய் நம்ம படிச்சுட்டு வருவோம். அது எல்லாமே ட்ரைனிங் உள்ள வருது. இன்டாக்டினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலீவ் அண்ட் ஐடியா இம்ப்ரெஸ்ட் அப்பான் அதர்ஸ். அடுத்தவங்களை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகி ஒரு விஷயம் செய்யுது. இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் ஒன்று செய்வாங்க, இல்லைன்னா வந்து காட்ல பிலீவ் இருக்கவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க வந்து அதை நோக்கி போவாங்க. அதுல இன்டாக்டினேஷன் சொல்லிட்டு அந்த டேர்ம் யூஸ் பண்றாங்க. இதுல கீவேர்டு மாதிரி தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த கொஸ்டின்ஸ் அதிகமா ரிப்பீட்டேட்டிவா யூஜிசி நெட்ல கேட்டுட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் டீச்சிங், இதை நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. செகண்ட் நான் கொண்டு போறது வந்து லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ல 3 லெவல்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல் சொல்லிட்டு 3 லெவல் பிரிச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, மெமரி லெவல்ங்கிறது ஒரு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது எல்லாமே மெமரி லெவல். இதை ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட்ங்கிறவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து லோயஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். டீச்சிங்ல இது வந்து ரொம்ப லோயஸ்ட் லெவல். எதுக்கு சொல்றாங்கன்னா, இம்பார்ட்டன்டான ஃபேக்டை, ஒரு ஆல்ரெடி நடந்த ஃபேக்டை வந்து டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தருவாங்க. அது மட்டும்தான் மெமரி லெவல்ல இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னா ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th படிக்கிறவங்க, அது அந்த அந்த மாதிரி லெவலை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னா ஒரு டீச் பண்ணுவாங்க, அது பசங்களுக்கு எப்படி புரியுது. இதை ப்ரப்போஸ் பண்ணது மாரிசன் சொல்லிட்டு. டீச்சர் ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட் டு சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ். அவங்க சால்வ் பண்ண தெரியலன்னா நம்ம கூட இருந்து கையை பிடிச்சி கைடன்ஸ் பண்ணி அவங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ரிஃப்ளெக்டிவ் லெவலை வந்து ப்ரப்போஸ் பண்ண ஒரு பேர் ஹண்ட்.
இதுல மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்டே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம பிஜி பண்றோம் யூஜி பண்ணாமல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட கொடுப்பாங்க, அதை ஸ்டூடெண்ட்டே சால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அந்த இன்சைட்ஸை டெவலப் பண்றது, அவங்க ஐடியாஸை நம்ம தூண்டி தூண்டி விட்டு நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலாம், இன்னும் அவங்களுக்கு ஐடியாஸ் வந்து சப்ளை பண்றதா, அந்த இடத்துல வந்து டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டரா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து டீச்சர் வந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டரா கூட இருந்து ஒரு தேர்ட் பர்சனை சப்போர்ட் பண்றது ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல இருக்கு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சொல்றேன். ஃபார்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் சொல்லிட்டு 3 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மல் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ப்ரீ பிளான்ட் ஆர்கனைஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து மீனிங் என்னன்னா ஒரு ஸ்கூல் வச்சுக்கோங்க, காலேஜ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் போறீங்கன்னா அது எல்லாமே ஃபார்மலா போகும். அங்க வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபார்மலா போய் நடந்துக்க மாட்டோம். காலேஜ் போறோம்னா கண்டிப்பா சில விஷயம் ஐடென்டி கார்டு போட்டுட்டு போகணும், ஸ்கூலுக்கு போறோம்னா யூனிஃபார்ம் போட்டுட்டு போகணும், அது எல்லாமே ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள வரும். ஃபார்மல் எஜுகேஷன் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார்மல் எஜுகேஷன் வந்து ப்ரீ பிளான்ட் ஆர்கனைஸ்டா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல், காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இதோட மெயின் எய்ம் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார்மல் எஜுகேஷனோட மெயின் எய்ம்னு பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் எ மேன். ஒரு மேனோட அறிவை வளர்க்கறதுக்கு மட்டுமே தான் ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம யூஸ் பண்றோம். அது எல்லாருக்குமே தெரியும், பேசிக் டு ஹையர் லெவல் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் யூஸ் ஆகுது. பிளேசஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. கரிக்குலம் வந்து பிக்ஸ்டா இருக்கும் இந்த இடத்துல. இது எல்லாமே நான் சொல்றது கீவேர்ட்ஸ், பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ்டு சிலபஸ், நம்ம போய் அங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, கரிக்குலத்தை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்கூல்ல எல்லாம் அவங்க என்ன சொல்லி தராங்க நம்ம கத்துட்டு வரோம், அது எல்லாமே ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன் வந்து இன்டைரக்டா நம்ம கத்துக்கிறது, ஸ்பான்டேனியஸா எனக்கு நான் கத்துக்கணும் தோன்றதை நான் போய் கத்துட்டு வரோம். டே டு டே லைஃப்ல கத்துக்கிறது. அது வந்து டே டு டே லைஃப்னா இப்ப சின்ன குழந்தைக்கு வந்து நெருப்புல கை வச்சா சுடுன்னு தெரியும், அது கை வச்சு பார்த்தாதான் அதுக்கு நம்ம அது புரிஞ்சுக்க முடியும். நம்மளா போய் சொன்னதுக்கு தெரியாது. அதெல்லாம் இன்ஃபார்மல் எஜுகேஷன்ல இன்டைரக்டா லேர்ன் பண்ணிக்கிறது எல்லாமே இன்ஃபார்மல் எஜுகேஷன். அது டெய்லியுமே நம்ம ஒரு ஒரு இடத்துல வெளியில போற சொசைட்டியா இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டியில போய் நம்ம நிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இன்ஃபார்மலா நம்ம நிறைய எஜுகேஷன் கத்துட்டு இருக்கோம். இது வந்து டெஃபினட் பிளேஸ்ன்னு கிடையாது. இப்ப மேல ஃபார்மல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் சொன்ன, காலேஜ் சொன்ன, யூனிவர்சிட்டி சொன்ன, அந்த மாதிரி கிடையாது. இன்ஃபார்மல்ல நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லியுமே லேர்ன் பண்றதுல இன்ஃபார்மலுக்குள்ள வந்துரும். இங்க வந்து கரிக்குலம் வந்து பிக்ஸ்டா இருக்காது. அது இன்ஃபார்மல் எஜுகேஷன்ல நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து இப்ப நம்ம படிக்கிறோம்ல, யூஜிசி நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இது வந்து ஃபிளெக்சிபிளா எனக்கு நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறோம் என்ன அப்படி நான் நினைக்கிறேன்னா, இது வந்து அந்த ஃபிளெக்சிபிளா இருக்கு, ஓப்பன் சிஸ்டம், யார் வேணா எப்ப வேணா லேர்ன் பண்ணிக்கலாம். அது வந்து நான் ஃபார்மல் சொல்றாங்க. இது வந்து பீப்புள் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டதா நான் ஃபார்மல். இந்த இடத்துல வந்து இது ஹோம்ல நம்ம படிச்சுக்கலாம், வீட்ல இருந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிற ஒண்ணு, லைப்ரரிஸ் போய் நம்மள புக்கை தேடி படிக்கிறது ஒண்ணு இருக்கு, ஓப்பன் ஸ்பேஸ் எங்க வேணா இருக்கலாம். இதுக்கு வந்து சிலபஸ் நீடட் சொல்றாங்க. இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஃபார்மல்ல சிலபஸ் நீடட். ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன்னா நேத்திக்கு சொன்ன சிலபஸ் பார்க்காம நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு வந்து சிலபஸ் கண்டிப்பா தேவை. அது நான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்றாங்க. இது வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெடகாஜி, ஆந்த்ரோகாஜி, ஹீட்டோகாஜி. இந்த டேர்ம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல ரீசன் அசர்ஷன்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. இதுல என்ன இருக்கு நான் சொல்றேன் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து பெடகாஜி. பெடகாஜிங்கிறது வந்து ஒரு சில்ட்ரனையும், ஒரு சைல்டு இல்லைன்னா வந்து சின்ன சின்ன லேர்னர்ஸ், யங் லேர்னர்ஸ் இருப்பாங்களா, ஒரு 5 வயசு வரைக்கும், 5 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம், 5ல இருந்து ஒரு 8 வயசு இருக்கவங்க எல்லாமே பெடகாஜி லேர்னர்ஸ். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்து ரொம்ப பேசிவா இருப்பாங்க. நம்ம சொல்றதுதான் அவங்க செய்வாங்க. ஆக்டிவ் லேர்னர்ஸ் இல்ல, நம்ம சொல்றதுதான் அவங்க அவங்க கத்துக்கிட்டு அதை லேர்ன் பண்ணிட்டு செய்வாங்க. அதான் மெயின் அதுல இருக்கு. இங்க வந்து ஏஜ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருப்பாங்க. ரொம்ப வயசுல பெரியவங்க அப்படிலாம் இல்ல. 5ல இருந்து 8 வயசுல, இன்னும் 3ல இருந்து 8 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் இருப்பாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்பாங்க. ட்ரெடிஷனல் எக்ஸாம் சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பெடகாஜில இருக்கவங்க எலிமெண்டரி ஸ்கூல், ஹையர் எஜுகேஷன் இது எல்லாமே அதுக்குள்ள வரும். ஆந்த்ரோகாஜின்னு பாத்தீங்கன்னா அடல்ட் லேர்னர்ஸ் வந்து நம்ம தான் ஒரு 18 வயசுல இருந்து மேல இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் அடல்ட் லேர்னர்ஸ்ல இருப்பாங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு டீச்சர் கிட்ட போய் படிக்க மாட்டாங்க. ஒரு ஃபெசிலிட்டேட்டர், ஆன்லைன்ல படிக்க ஃபெசிலிட்டேட்டர் கிட்ட போவாங்க, இல்லை கொலாபரேட்டிவா வந்து படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. இவங்க மெயினா வந்து ப்ராப்ளம் சென்ட்ரிக் அண்ட் ப்ராக்டிகல் ஓரியன்டட் பீப்புளா இருப்பாங்க. இந்த வேர்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சென்டர்டா இருப்பாங்க, ப்ராப்ளத்தை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. ப்ராக்டிக்கலான பர்சன்ஸா இருப்பாங்க. இந்த இடத்துல மெயினா செல்ஃப் அசஸ்மெண்ட் அவங்களே பண்ணிப்பாங்க. நம்ம செய்யறது தப்பா சரியான வந்து நம்மளே தெரிஞ்சுப்போம். அதெல்லாம் ஆந்த்ரோகாஜிக்குள்ள வருது. இதுல இந்த இடத்துல வந்து இவங்களுமே வந்து ஒரு காலேஜ், ஸ்கூலுக்கு எல்லாம் போவாங்க. பட் ஆனால் அடல்ட் லேர்னர்ஸ்னா வந்து அவங்களோட ஓன் திங்கிங் வந்து செப்பரேட்டா இருக்கும். அது எல்லாமே ஆந்த்ரோகாலஜில வருது. கொஸ்டின்ல டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வர்றது பாத்தீங்கன்னா பெடகாஜி, ஆந்த்ரோகாலஜி ரிப்பீட்டேட்டிவா கொஸ்டின்ஸ் வருது. ஹீட்டோகாஜின்னு பாத்தீங்கன்னா அடல்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல
ஒரு 60 வயசுக்கு மேல ரிட்டையர்ட் பர்சன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவங்க வந்து லைஃபே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 60 இயர்ஸ் ப்ளஸ் இருக்காங்க. அவங்க லைஃப்ல இருக்க ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க, காலேஜ் முடிச்சிருப்பாங்க, ஒர்க்கிங்கே அவங்க முடிச்சுட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் பேசுங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு டோட்டல் டிஃப்ரெண்டான நாலேஜஸ் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். அவங்க எல்லாமே ஹீட்டோகாஜிக்குள்ள வராங்க. அவங்க ரொம்ப டைனமிக்கா இருப்பாங்க. ரொம்ப ஸ்டாட்டிக்கா யோசிக்க மாட்டாங்க. எல்லா ஆங்கிள் இருந்து யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீட்டோகாஜிக்குள்ள வரவங்க தான். நெக்ஸ்ட் போறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, கொஞ்சம் ஸ்லைட்ல நம்பர்ஸ் மாறி இருக்கு ப்ரிப்பேர் பண்ணனால, எதுவும் தப்பு எடுத்துக்காதீங்க. 5 key பிஹேவியர்ஸ்னு சொல்றாங்க. 1 செகண்ட், சாரி மேம். பிபிடி விசிபிளா இருக்குல்ல மேம்? மேம் பிபிடி விசிபிளா இருக்கா மேம்? ஓகே மேம். 5 key பிஹேவியர்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். லைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லெசன் கிளாரிட்டி, இது வந்து டீச்சரை பொறுத்து சார்ந்து இருக்கிறது தான் 5 key பிஹேவியர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டீச்சிங்கிறது. லெசன் கிளாரிட்டியில என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியர் ஐடியாஸ் வந்து இருக்கணும். ஒரு லெசன் அவங்க கிட்ட சொல்லி தரேன்னா அது வந்து ஒரு ஒரு நான் ஒரு சென்டரா இருந்து ரிசீவருக்கு அது புரியணும். அந்த லெசனோட வந்து கிளாரிட்டியா இருக்கணும். ரொம்ப கிளம்சியா நான் பேசக்கூடாது. லெசன் கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. செகண்ட் பாத்தீங்கன்னா டீச்சர் டாஸ்க் ஓரியன்டேஷன். டீச்சர் டாஸ்க் ஓரியன்டேஷன்னா உங்க டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் சொல்றதை அவங்க கவனிக்கணும். அதுக்கு அந்த டீச்சிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு டீச்சருக்கு கண்டிப்பா தேவை. அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங் ப்ராசஸ். என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங் ப்ராசஸ்னா டீச்சர் ஷுட் கான்ஸ்டன்ட்லி மானிட்டர். அவங்களோட ப்ராக்ரஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்றது. இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டினா இப்ப என்ன ட்ரெண்ட்ல போகுதுங்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி உங்களை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரீச் அவுட் பண்ணணும் தெரியணும். வாய்ஸ் மாடுலேஷன், அவங்களை கவனிக்க வைக்க தெரியும். எனக்கு கெஸ்டர்ஸ், என்னோட கெஸ்டர்ஸ் ரியல் கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா டீச்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க பெஸ்ட்டா கொடுக்கணும். அதான் இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி. ஸ்டூடெண்ட் சக்சஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா அவங்க மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு லாங் டேர்ம்ல வந்து டீச்சர் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கொண்டு போகணும். ஒரு கிளாஸ் ரூம்ல 40 மினிட்ஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அவங்க வந்து கவனிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட மிஸ்டேக்ஸை கவர் பண்ணிட்டு ஃபுல் டாஸ்க் ஓரியன்டா இருக்கணும். அந்த சக்சஸ் ரேட் தான் வந்து கடைசியில் ஆனுவல் எக்ஸாம்லயும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லயும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. காலேஜா இருந்துச்சுன்னா செமஸ்டர் எக்ஸாம்ல பார்க்கணும். ஸ்டூடெண்ட் சக்சஸ் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விஷயங்கள்லாம் வச்சுதான் ஒரு டீச்சர் வந்து எஃபெக்டிவா இருக்காங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் இது போறேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா 5 ஹெல்பிங் பிஹேவியர். ஹெல்பிங் பிஹேவியர்னு இந்த வேர்டு நீங்க நோட் பண்ணிக்கணும். யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியாஸ் அண்ட் கொலாபரேஷன். ஸ்டூடெண்ட் கொடுக்குற ஐடியாஸ் அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும். நம்ம மட்டும் ஒரு ஸ்டாட்டிக்கா ஒன் வே கான்வர்சேஷன் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஐடியாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸ் எடுத்துட்டு போகணும். ஸ்ட்ரக்சரிங்னா என்னன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணி நெக்ஸ்ட் கான்செப்டை நான் லிங்க் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் புரியாம நான் கிளாஸ் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரக்சரிங்னா ஃபார்மட் நான் ஃபாலோ பண்ணணும். இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்றேன், கன்க்ளூஷன் நான் சொல்றேன், கண்டென்ட் நான் டெலிவரி பண்றேன்னு ஸ்ட்ரக்சர்டா போகணும். கொஸ்டினிங்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். புரியுதா புரியலையான்னு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொஸ்டின் கேட்டாதான் நமக்கு தெரியும். ஆனா கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராபிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல வர வார்த்தை ப்ராபிங். ப்ராபிங்னா வந்து அவங்கள பேச வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிறது எல்லாமே ப்ராபிங் குள்ள வருது. நெக்ஸ்ட் வந்து டீச்சர் எஃபெக்ட் எப்படின்னா எல்லாம் இந்த டீச்சர் எஃபெக்ட் இருந்தா மட்டும்தான் கிளாஸ் ரூம் பிஹேவியர் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ஹை எண்ட்ல வந்து நம்மள கொண்டு போக முடியும். ஒரு டீச்சரும் லேர்னர் ரிலேஷன்ஷிப் வந்து பெஸ்டா இருந்தா மட்டும்தான் அது ஹெல்ப்ஃபுல் பிஹேவியரா மாறுது. இது ரெண்டுமே கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 ஸ்லைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய கொஸ்டின்ஸ் பேசிக் கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போலாம். உங்க கொஸ்டின்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ மீன் உங்க ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சாரி, கொஞ்சம் கிளம்ஸி ஆயிடுச்சு இன்னைக்கு. பிபிடி நான் ப்ராப்பரா செக் பண்ணல. மேம் நீங்க மைக் ஆன் பண்ணி கூட ஆன்சர் சொல்லலாம் மேம். தி பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் கொஸ்டின் நம்பர் 1. இம்பாக்ட் இன் தி இன்ஃபர்மேஷனு. இம்பார்ட் தி இன்ஃபர்மேஷனு. ஆப்ஷன் 2 வந்து ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் தி புக்ஸ். தேர்ட் ஆப்ஷன் வந்து இனிஷியேட் டிஸ்கஷன் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் இட். பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் எதுவா இருக்கும் மேம் இந்த 3 ஆப்ஷன்ல? Third one, ma'am. Initiate a discussion and தேர்ட் participate in it. மேம். இனிஷியேட்டிவ் டிஸ்கஷன் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் இட். அவங்க கிட்ட கேட்கும் போது நம்மளுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க மேம். இது தெரியுதா மேம்? இன்ட்ராக்ஷன் இன்சைட் தி கிளாஸ் ஷுட் ஜென்ரேட்
கிளாஸ் ரூம்ல என்ன ஜென்ரேட் பண்ணுவோம் நம்ம பேச பேச? நிறைய ஐடியாஸ் கொண்டு வரோம் மேம். ஐடியாஸ். கரெக்ட் தான் மேம். ஐடியாஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்றதா மெயினான திங். ஐடியா இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் போடுவாங்க, ஆனா ஐடியா தான் பெஸ்ட் ஆன்சர் இதை பொறுத்த வரைக்கும். தேர்ட் கொஸ்டின் மேம். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஆஃப் டீச்சர் ரெஸ்ட் ஆன் தி டேஷ் பிரின்சிபல்ஸ் கேக்குறாங்க. ஆன்சர் பண்ணலாம் மேம். மேம் ஆப்ஷன் மேம் ஆப்ஷன் 2 மேம். எஜுடைன்மெண்ட். ஏன்னா டூவா அவங்க த்ரீ மேம், எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், நான் சொல்றேன். எஜுடைன்மெண்ட் தான் ஆன்சர் கரெக்ட் இதுக்கு. நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சரா வந்து என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணோம், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோம். அந்த எஜுகேஷன் மூலியமா அவங்க லைஃப்ல அவங்க என்லைட்மெண்ட்டை ரீச் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ரைட் ஆன்சர் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம். நவடேஸ் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் மோட் ஆஃப் லேர்னிங். லேர்னிங்கை பத்தின ஒரு கொஸ்டின். செல்ஃப் லேர்னிங்கா, இ லேர்னிங்கா, பிளெண்டட் லேர்னிங்கா? இ லேர்னிங் மேம். மேம் கேட்கல மேம். இ லேர்னிங் மேம். ஆன்சர் வந்து பிளெண்டட் லேர்னிங் மேம். பிளெண்டட் லேர்னிங் ஏன் சொல்றாங்கன்னா, எஃபெக்டிவ் டீச்சிங் தாண்டி லேர்னிங்குள்ள நம்ம கொண்டு போகும்போது இப்ப இப்ப ரீசெண்டா இருக்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பசங்க ஆல்ரெடி படிச்சுட்டு கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. பெஸ்டா பாத்தீங்கன்னா நவ டேஸ்ல பிளெண்டட் லேர்னிங் தான் ஹையஸ்டா போகுது. இ லேர்னிங் பாத்தீங்கன்னா நம்மளா லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஆன்லைன் ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம், எல்லாமே செல்ஃப் லேர்னிங். அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் நம்ம செய்ய மாட்டோம், அதுல ஸ்டாப் பண்ணிடுவோம். பிளெண்டட் லேர்னிங்னா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் தான். கிளாஸ் ரூம்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க்கை வீட்டில் கொடுத்துருவோம், அதை வந்து அவங்க பண்ணிட்டு வந்து கிளாஸ் ரூம்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணி உங்க ஐடியாஸ் கிரியேட் பண்ண வைப்போம் மேம். இதுதான் பிளெண்டட் லேர்னிங். ஓகேவா மேம் இது? ஓகே மேம். ஓகே மேம். மேம் இன்னைக்கு நான் ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப ப்ரீஃபாக உள்ள போல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால எனக்கு ஸ்லைடு ப்ராப்பரைஸ்டாக எனக்கு எடுக்க டைம் எடுத்துச்சு. நான் நாளையிலேருந்து நல்லாவே எல்லா டாபிக் கவர் பண்ணுற மாதிரி எடுத்துட்டு வரேன். மண்டேலேருந்து கூகுள் ஷீட்ல வந்து குரூப்ல வந்து நான் கொஸ்டின்ஸ் போடுவோம் மேம். டெய்லி 10 கொஸ்டின் போடுவோம் டீச்சிங்ல. மண்டே டு ஃப்ரைடே வந்து அது கண்டிப்பா இருக்கும். அது டைமிங்கோட நான் போடுறேன். கூகுள் ஷீட்ல ஆன்சர் போடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்க நேம் போட்டுட்டு கூகுள் ஷீட்ல வந்து ஆன்சர்ஸ் போடுங்க. ஏன்னா அப்பதான் என்னால் ட்ராக் பண்ண முடியுது, யார் தப்பு பண்ணிருக்கா யார் சரி பண்ணிருக்கா, அப்பதான் ட்ராக் பண்ணிக்க முடியும். அதனால கூகுள் ஷீட்ல வந்து ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க மேம். ஓகேவா மேம்? ஓகே மேம். ஓகே மேம். மேம் இன்னைக்கு கிளாஸ் நம்ம என் பண்ணிக்கலாம் மேம். நாளைக்கு நான் இன்னும் ப்ரீஃபா எடுத்து முடிக்கிறேன். நாளைக்கு எடுக்கிற செஷன்ல இருந்தா உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் மண்டே டு ஃப்ரைடே எடுப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஸ்லைடு வந்து போட்டதும் அப்லோட் பண்ற குரூப்ல இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். டவுட் இருந்தா நீங்க பாருங்க. டவுட் இருந்தாலும் நீங்க வந்து குரூப்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.